சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு வரப்போகும் ஆபத்தை பற்றி உன்னிடம் சொல்ல வேண்டும். இப்பொழுது நீ இருக்கும் இடத்தை விட்டு தலை தெறித்து ஓட வேண்டும் என்று உன் அருகில் இருக்கும் இவள் திட்டம் போட்டிருக்கிறாள். அதற்காக இவள் செய்யக்கூடிய காரியத்தை தெரிந்து கொண்டு விழிப்போடு விழிப்போடு இருந்தால்தான் நீ உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும். உன் அருகில் இருக்கும் இவள் நீ இருப்பது பிடிக்காமல், நீ இருப்பது அவளுக்கு தொல்லைகளாக இருக்கிறது என்று உன்னை துரத்த வேண்டும் என்று அவள் முடிவு எடுத்திருக்கிறாள். ஈவு இரக்கமற்ற இவள் இப்படி நினைப்பதற்கு காரணம் என்ன என்பதை உனக்கு தெளிவுபடுத்துகிறேன். இவளை பற்றிய சந்தேகங்கள் உன் மனதில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. உனக்கு எதிரான காரியங்களை இவள் செய்தது உனக்கும் தெரிந்திருக்கும். செய்யக்கூடாததை அவ்வப்போது உன் இல்லத்திற்குள் எதிர்த்து கொண்டு உனக்கு வேண்டியதை உனக்கு வேண்டாததை தொல்லைகள் கொடுத்து கொண்டும் அவள் இருப்பதை நீ அறிவாய். ஆனால் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த இடத்தில் நீ இன்னும் இருப்பதை பிடிக்காமல் இவள் இப்போது இறங்கி இருக்கும் காரணத்தை கேட்டால் நடுங்கி விடுவாய். நானே பதறி அடித்து கொண்டு தான் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்தேன். கொடூர எண்ணம் கொண்டவள் எந்த அளவிற்கும் இறங்குவாள் என்பது எனக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது. இவளை நான் தண்டிக்கும் விதத்தில் தண்டித்துக் கொள்கிறேன். ஆனால் நீ விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இவள் அருகில் இருக்கும் வரை நீ கவனமாக இருக்க வேண்டும். விஷம் கொண்ட நாகத்தை உன் இல்லத்திற்குள் விட வேண்டும் என்று இவள் திட்டம் போட்டிருக்கிறாள். இவளின் எண்ணத்தை நான் அறிந்து கொண்டேன். அதை உன் இல்லத்திற்குள் விட்டு உன் கண்களால் கண்டு நீ பயந்து அந்த இல்லத்தை விட்டு காலி செய்ய வேண்டும் என்பதுதான் அவளுடைய எண்ணம். நீ பயப்படாதே. என்னை மீறி எந்த நாகமும் உன்னை பயப்படுத்தி விடாது. நான் இருக்கிறேன். இருந்தாலும் இவளை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்படியெல்லாம் யோசித்த பிறகு பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கும் உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தால் உன் வாழ்க்கை பத்திரப்படுமோ அதன்படி நீ வாழ்ந்தால் மட்டும்தான் இவர்களிடத்தில் இருந்து நீ உயிர் தப்பிக்க முடியும். இல்லையென்றால் உயிரோடு புதைக்குழியில் தள்ளி விடுவார்கள். கனவாக இரு. எல்லாவற்றிற்கும் உன் அப்பா நான் இருக்கின்றேன். கவனமாக சற்று பொறுமையாக காத்திரு. உன்னை காக்க நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.